ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பேக்கே யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் துவரம்பருப்பு கழுவி ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, கத்திரிக்காய் போட்டு நல்லா கடைஞ்சி சாம்பார் செய்ய போகிறோம். க்ளீன் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி போட்டுக்கலாம். இது இட்லி சாம்பார்னு சொல்லுவாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. மூடியை திறந்து பருப்பு இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. அதை நம்ம கடைஞ்சிக்கலாம். யாராருக்கெல்லாம் இந்த சாம்பார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், இந்த கத்திரிக்காய் சாம்பார், இட்லி. உங்கள் வீட்டில் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சாம்பார் செய்யும்போது நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வரமிளகாவை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கடைஞ்சி வச்ச அந்த பருப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி கூட சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.